இலங்கை கடல் பகுதியில் மீன்பிடித்த 14 காரைக்கால் மீனவர்களையும் ஒரு படகையும் சிறை பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் அவர்களின் செயல்களால் தங்களையும் இலங்கை கடற்படை கைது செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் படகுகள் தொடர்ச்சியாக நெடுந்தீவு, கச்சத்தீவு, தனுஷ்கோடி பகுதியில் மீன் பிடிக்கிறதுனால ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்ட விசைப்படகு, நாட்டுப்படகு மீனோடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில நாங்க காரைக்காலுக்கே சென்று அங்க உள்ள அமைச்சர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம். உங்க படகுகளை இந்த பகுதியில் வரவிடாம தடுத்துருக்காங்க. அதன் பேர்ல பல முறை இவங்கள்ட்ட சொல்லி இந்த பகுதியில் வராதின்னு கையெடுத்து கும்பிட்டு நாங்க சொல்லிட்டு வந்தோம். ஆனா இவங்க யாரும் பேச்சையுமே கேட்கறது இல்ல. அதே மாதிரி எங்க பகுதியில தொடர்ச்சியா 7 நாட்களும் கடல்ல கடந்து இந்த கடல் வளத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்டுப்படகு மீனோட வாழ்வாதாரமே முற்றிலும் அழிக்கப்பட்டுட்டு இதைதான் கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த படகை நாங்களே 4 படகுகளை நேற்று சென்று இந்த ஒரு படகை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த மீனவர்கள் மேல எங்களுக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. ஆனா அந்த அரசாங்கம், காரைக்கால், பாண்டிச்சேரி அரசாங்கம் டேனேஜ் டோக்கனா வழங்கினா தான் இந்த பகுதியில் இவங்க வர்றதை தடுத்து நிறுத்த முடியும். அதனால உடனடியாக அரசாங்கம் மீனவருடைய வாழ்வாதார பிரச்சனை தலையிட்டு இந்த காரைக்கால், நாகப்பட்டினம் படகுகளுக்கு நாங்க ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் படகுகளுக்கு வழங்குவது போல டேனேஜ் டோக்கனை வழங்கி கடல் வளத்தையும் மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் மீனவருடைய ஒற்றுமையை விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும் சொல்றதுதான் எங்களுடைய கோரிக்கை.